இன்றைக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து என்ன விழா கொண்டாடுறோம்? இந்த விழா ஆல் சைன் டே, அனைத்து புனிதர்களுடைய விழாவை கொண்டாடுகின்றோம். இன்றைக்கு மாதத்தின் முதல் நாள், மாதத்தின் முதல் சனிக்கிழமை. 3 மகத்தான ஆசிரை, 3 மகத்தான கொடைகளை இறைவன் நம்ம ஒவ்வொருவரும் கொடுத்திருக்கிறார். எனவே இறைவனுக்கு நன்றி கூறுவோம், வாழும் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். வாழும் கடவுளுடைய இந்த கொடைகளுக்காக அவரை ஆராதிப்போம். அவர் கொடுக்கின்ற ஆசிரை குணமாக பெற்றுக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு மாதத்தின் முதல் சனிக்கிழமை, அதோடு மாதத்தின் முதல் நாள், அதோடு எல்லா மனிதர்களுடைய விழாவை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். எனவே இந்த நாளில் உறவின் அன்னை, உறவின் தாய் கண்ணி மரியாள் சொல்லி சிந்தித்து பார்ப்பது சால சிறந்ததாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, உறவு உறவு என்று சொன்னால் நமக்கு நினைவு கொள்வது என்ன? உங்களுக்கு உறவுன்னு சொன்னா என்ன ஞாபகம்? ரொம்ப தொலைவில் இருக்கு. குடும்பம் பாரு, வேற என்னென்ன உறவு இருக்கு? ஃப்ரெண்ட்ஷிப், அது ஒரு உறவு. கூட இருக்கிற எல்லாரும் உறவு. வேற என்ன உறவு சொல்றாங்க? மாதாவோடு உறவு, புனிதர்களோடு உறவு, எல்லாம் சேர்ந்து ஒரு ஜபம் ஜபிக்கலாமா? சேர்ந்து ஒரு ஜபம் ஜபிப்போம். நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிட எல்லோரும் நமக்கு விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விசுவாசம் எல்லாம் சேர்ந்து ஜபிப்போமா? விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படிக்க செய்யப்பட்டார். பாதாளத்தை விலக்கி 3ஆம் நாள் இறந்து உயிர் சேர்ந்தார். எல்லா வழக்கத்தை மேலிருக்கிறார். வாழ்வதற்கோ தீர்ப்பு வழங்க வருவார். தூய புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு உழைப்பை நம்புகிறேன். பாவ உழைப்பை நம்புகிறேன். உடல் உழைப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இந்த ஜபத்துல ஏதாவது ஒரு வார்த்தை இந்த உறவை பற்றி கேள்விப்பட்டீங்களா? கேட்டீங்களா? புனிதர்களுடைய சமூக உறவை, புனிதர்களுடைய உறவை, புனிதர்களுடைய உறவை நாங்கள் நம்புகிறோம். இன்றைக்கு நாங்கள் எல்லா புனிதர்களுடைய இதாவே கொண்டாடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, படைப்பினுடைய தொடக்கத்தில் இருந்து இறுதி வரை, படைப்பினுடைய தொடக்கத்தில் இருந்து இறுதி வரை இந்த உறவு என்ற ஒரு சொல்லுக்காகத்தான் இறைவனும் மனிதனும் ஏராளமான செயல்களை செய்கிறார்கள். படைப்பு தொடக்கத்தில் இருந்து இறுதி வரை இன்றைய 2 மணி நேர வழிபாட்டில் இந்த உறவு எப்படிப்பட்ட ஆசிராக, இந்த உறவு எப்படிப்பட்ட கொடையாக, இந்த உறவு எத்தனை ஒரு மகிழ்ச்சியை, சமாதானத்தை, நிறைவு நமக்கு தருகின்றது என்பதை புரிந்து கொள்ள நாம் பயன்படுத்துவோம். புனிதர்களுடைய சமூக உறவை, ஒவ்வொரு கடவுளுடைய உறவை, தூய கண்ணி மரியாதை உறவை இந்த நாளில் நாம் சிந்தித்து பார்க்க புரிந்து கொள்ளலாம். இயேசு ஆண்டவர் இந்த உறவை பற்றி, இந்த உறவினுடைய வேதனையை பற்றி மிக அழகாக சொல்லியிருக்கார். இயேசு சொல்லியிருக்கார், தன் சகோதரனை பார்த்து, சீடர்களை பார்த்து, நான் உங்களை பணியாளர்கள் என்று சொல்ல மாட்டேன், நான் உங்களை நண்பர்கள் என்று சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். பணியாளர்கள் சீடர்கள் என்ற நிலையை விட்டு நண்பர்கள் என்ற நிலைக்கு அவர் உயர்த்துகிறார். பிறகு மீண்டும் நாம் இயேசுடைய வாழ்க்கையில் பார்க்கின்றோம். இயேசுவை தேடி வந்த அவருடைய தாயும் சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை இயேசுவிடம் சொன்ன பொழுது இயேசு சொல்லுகிறார், யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய சகோதர சகோதரிகள்? இறைவார்த்தையை கேட்டு அதன்படி வாழுகின்றவர்கள் என்னுடைய தாயும் சகோதரியுமாக இருக்கின்றார்கள் என்று சொல்லியிருக்கிறார். மீண்டும் அதை இயேசுதான் சொல்லுகின்றார். யோவான் தன் சீடர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது போல ஆண்டவரை எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடும் என்று சொல்லி சீடர்கள் கேட்ட பொழுது இயேசு ஆண்டவர் அவர்களுக்கு இப்படியாக ஜெபிக்க கற்றுக் கொடுக்கின்றார். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று சொல்லி நம் எல்லோரையும்
அவருடைய தந்தையின் தந்தை என்று சொல்லி அழைத்து வாசிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துதான் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது தன் அன்னையை பார்த்து, தன் அன்பு சீடனை பார்த்து, இதோ தாய், இதோ உடைய மகன் என்று சொல்லி இயேசுவிலிருந்து இறப்பு வரை, இறப்பிலிருந்து உயிர்ப்பு வரை, இன்று வரை நம் ஒவ்வொருவரையும் அவருடைய சகோதர சகோதரிகளாக, நம் ஒவ்வொருவருக்கும் அவருடைய அன்னையாக, நம் ஒவ்வொருவருக்கும் அவருடைய தந்தையை, விண்ணக கடவுளை தந்தையாக, நாம் ஒவ்வொருவருக்கும் அவருடைய சகோதர சகோதரிகளை சகோதரர்களாக நாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு புனிதர்களின் உறவுகளாக, நம்முடைய சொந்தங்களாக நிறைவு கொடுக்க ஆசை கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் நாம் எவ்வளவு பேர் எப்படி நாம் கடவுளை பார்க்க வேண்டும், நாம் எப்படி கடவுளுடைய இந்த உறவை பார்க்க வேண்டும். ஏன் ஆண்டவர் மிக அழகாக சொல்லிக் கொடுக்கின்றார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விட்டுவிட மாட்டேன், தகுந்த துணையாளர் என்று சொல்லுகின்றார். தகுந்த துணையாளர், தூய துணையாளரை கொடுக்கின்றார். தந்தை கடவுள் எல்லோரும் தந்தை கடவுள் நம் எல்லோருக்கும் தந்தையாக அவருடைய ஒரே மகன் இயேசு கிறிஸ்து விசுவாச மகத்துவமான ஒரு சிறந்த ஜெபம்தான் விசுவாச பிரமாணம். வெறும் விசுவாசத்தை கொண்டு அறிக்கையிடவில்லை, நம்முடைய உறவை அந்த ஆழத்தை உண்மையை புது கொண்ட இறைவன் கொடுத்த ஒரு மகத்தான ஜெபம் தான் விசுவாச பிரமாணம். இரண்டாவது ஆளாக இருக்கக்கூடிய இந்த சுகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய சகோதரன். இப்படி மௌரடியா சொல்லியிருந்தார், அவர் நம்முடைய சகோதரன் சொல்ல வெட்டுப்படவில்லை என்று சொன்னார். அவர் பாவிகளாகிய நம்மை அவருடைய சகோதரன் என்று சொல்ல அவர் வெட்டப்படவில்லை என்று சொல்லி வாசித்து கேட்கிறோம். இப்படி இயேசு பார்த்து சகோதர சகோதரிகள் என்று அழைந்தார். தூய துணையாக தூய கன்னிமணி நமக்கு அன்னையாக நாளை கொடுத்திருக்கின்றார். எல்லா மனிதர்களும் மாணவர்கள் சகோதர சகோதரிகளாக, நம்முடைய உறவினர்களாக, நண்பர்களாக கொடுத்திருக்கின்றார். நமக்கு ஒரு துணையாளராக, நம்முடைய காவல்துறை கடவுளுடைய பிரதிநிதியாக கொடுத்திருக்கின்றார். ஏசானவர் சொல்லுகிறார், சின்னஞ்சிறியோருக்கு எதிராக எந்த பாவம் செய்யாதீர்கள், ஏனென்றால் இவருடைய தூதர்கள் அவர்களுக்காக தந்தையின் முன்னணியில் இடையிலாது பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த புனித உறவுக்குள்ளாக, புனித சங்கமத்திற்குள்ளாக நம்மை எப்படி இன்னும் நெருக்கமாக, இன்னும் அதிகமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒரு சிறிய செய்தி மொழியாக நாம் எடுத்துக் கொள்ளலாம். ஒரு ஏழை, ஒரு பிச்சைக்காரர் ஒரு செல்வந்தனுடைய வீட்டில் செல்லுகின்றார். அந்த வீட்டுக்கு சென்று அவரிடத்தில் யாசகம் கேட்கின்றார், ஐயா எனக்கு ஏதாவது நூல் கொடுங்கள், எனக்கு ஏதாவது உண்ட உணவு கொடுங்கள் என்று சொல்லி கேட்கின்றார். அப்பொழுது அந்த பிச்சைக்காரரை அந்த வீட்டு உரிமையாளர் தோட்டத்திற்கு அழைத்து சென்று அங்கே அமைத்து உணவு கொடுப்பது வழக்கம் போல அவரை அழைத்து தோட்டத்திலே அமர் செய்து அவர் கட்டிலே உணவு கொடுத்து, இப்பொழுது விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை என் ஜபத்தை என்னோடு ஜபித்து விட்டு உண்மையை சொல்லி அந்த ஏழையை பார்த்து சம்பவம் செய்கின்றார். அப்பொழுது இருவரும் இணைந்து ஜபித்து ஆரம்பிக்கிறார்கள். இந்த சொல்லுங்கள் விண்ணுலக எங்கள் தந்தையை என்று சொல்லி சொல்லுகிறார். அந்த ஏழை விண்ணுலக உங்கள் தந்தையை சொல்லி ஜபிக்கிறார். அப்பொழுது அந்த சிறுவன் என்று சொன்னாரே, எங்கள் தந்தை என்று சொல்ல என்று சொன்னார். மீண்டும் இருவரும் ஜபிக்கிறார்கள். விண்ணுலக தந்தை என்று அந்த செல்வந்தர் ஆரம்பிக்கிறார். ஆனால் அந்த ஏழை விண்ணுலக உங்கள் தந்தை என்று சொல்லி இந்த செல்வத்துக்கு உருத்து போவோம் உடனே சொல்லுங்கள், எத்தனை நாள் எவ்வளவு அன்பாக உணவு உன்னை மகிழ்ந்து நடத்துகின்றேன், ஏன் ஜெபிக்கின்றார், விண்ணுலக எங்கள் தந்தை என்று சொல்லி ஜெபி என்று சொல்லி வருகின்றார். அப்பொழுது ஏழை சொல்லுகிறார், அப்ப அந்த சகோதரர் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை என்று சொல்லி நான் ஜெபித்தால் நான் உனக்கு சகோதரனாக இருப்பேன். விண்ணுலகில் எங்கள் தந்தையை உமது போட்டு என்று சொல்லி நான் ஜெபித்தால் நான் ஒரு சகோதரனாக இருப்பேன். நீ என்னை உன்னுடைய சகோதரன் என்று சொல்லி ஏற்று கொண்டிருந்தால் தோட்டத்திற்கு அழைத்து வந்து எனக்கு உணவு கொடுக்க மாட்டாய். நீ உன்னுடைய சகோதரன் நினைந்திருந்தால் தோட்டத்துக்கு என்னை அமர சொல்லி எனக்கு உணவு கொடுத்திருக்க மாட்டாய். என் வீட்டுக்குள்ளாக என்னை அழைத்து சென்று விமர்சித்திருப்பாய். நான் வேறுபாக மாற்றானாக கருத்துவதாக, நான் ஏழையாக பிச்சைக்காரனாக எண்ணுவதால் தான் என்னை தோட்டத்திற்கு அழைத்து வந்து உணவு கொடுத்திருக்கிறாய் என்று சொன்னார். அப்பொழுது அவர் என்ன மகத்தான உண்மையை இந்த செல்வந்தர் அறிந்து கொண்டிருக்கிறார்.
ஒரு என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம், உறவை பற்றி பேசுகின்றோம். ஆனால் உண்மையான உறவினுடைய பதனுவத்தை, உண்மையான உறவினுடைய அவசியத்தை இன்னும் நாம் புரிந்து கொள்ளாததால் தான், இன்னும் நாம் அறிந்து கொள்ள இயலாமல் இருப்பதால் தான் இந்த உறவுக்குள்ளாக பல்வேறு சிக்கல்களை, பல்வேறு பிரச்சனைகளை, பல்வேறு தொல்லைகளை, துன்பங்களை நாம் அனுபவிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, விவிலியத்தில் இந்த உறவினுடைய மகத்துவத்தை, உறவினுடைய ஆழத்தை, உறவினுடைய அவசியத்தை நாம் அறிந்து கொண்ட பல்வேறு உதாரணங்கள், பல்வேறு எடுத்துக்காட்டுகள் நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் உள்ள முதல் உறவு, தாம்பத்திய உறவு. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சற்று சிந்தித்து பாருங்கள். கடவுள் இந்த உலகம் அனைத்தையும் படைத்து முடிக்கின்றார். இந்த உலகம் எல்லாவற்றையும் ஒரு சொல்லை சொல்லி, ஒரு வாழ்க்கையை சொல்லி உருவாக்குகின்றார். ஒன்றுமில்லாமல் உலகத்தில் எல்லாவற்றையும் உருவாக்கிய பின்பு கடவுள் சொல்லுகின்றார், இந்த உறவு என்னுள்ள இருக்கக்கூடிய அந்த அன்பை நான் பரிமாற எனக்கு ஒரு நபர் வேண்டும் சொல்லி, என் உருவிலும் என் சாயலிலும் நம் சாயலிலும் உருவாக்குவேன் என்று சொல்லி அவர் ஒரு மனிதனை உருவாக்குகின்றார். எப்படி உருவாக்குகின்றார் சிந்தித்து பாருங்கள். ஒரு களிமண்ணிலே ஒரு மனிதனை உருவாக்கி அவனுடைய நாசிகளில் அவருடைய உயிர் மூச்சை கொடுத்து அந்த மனிதனை உயிர்பற்றி அலசிவிட்டார். ஆனால் ஒரு விஷயத்தை பார்க்கின்றார். இந்த மனிதன் தனிமையில் இருப்பதை கடவுள் உணர்கின்றார். எனவே மனிதன் தனிமையில் இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி மனிதனுக்கு ஒரு ஆழ்ந்த உறக்கம் வர செய்து மனிதனுடைய வினாடி எடுத்து பெண்ணை உருவாக்குகின்றார். பிறகு அந்த பெண்ணை கண்ட ஆண் சொல்லுகின்றார், இவர் என் எலும்பின் எலும்பு, என் தசையின் தசை. இவள் என் எலும்பின் எலும்பு, என் தசையின் தசை என்று சொல்லி மனித உறவினுடைய முதல் கட்டத்தை, மனித உறவினுடைய அந்த சாரம்சத்தை கடவுளுடைய கைகளில் இருந்து, கடவுளின் கைப்பண்மையால் பெற்றுக் கொள்கின்றார். மனிதன் முழுமையை உணர்கின்றார். ஆதாம் ஏவாள் கணவன் மனைவிக்கின்ற அந்த முதல் உறவை இறைவன் அவருக்கு கொடுத்ததை நாம் பார்க்கின்றோம். அவருடைய வாழ்க்கையை, அவர் மகிழ்ச்சியை அனுபவித்ததை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவது ஒரு சிறந்த உதாரணம் ரூத்தும் நெகமியும். ரூத் புத்தகத்திலே நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம். நெகமி என்னும் இஸ்ரேலுக்கு ரூத்து என்னும் புறநாட்டை சேர்ந்த ஒரு மருமகளை இருக்கின்றார்கள். அப்பொழுது இந்த நெகமி தன்னுடைய கணவனையும் மகன்களையும் இழந்த பின்பு இந்த நகமி சொல்லுகின்றார், ரூத்தை பார்த்து, ரூத்தினுடைய அந்த இன்னொரு மருமகளை பார்த்து நகமை சொல்லுகின்றார், நீங்கள் உங்கள் இளமையும் துன்புற வேண்டாம், உங்கள் நாட்டிற்கு கடவுளை நோக்கி நீங்கள் செல்லுங்கள், மறுமணம் செய்து வாழுங்கள் என்று சொன்ன பொழுது ரூத்து சொல்லுகின்றார், நீ எங்கு செல்லுகிறாயோ அங்குதான் நான் வருவேன். நீ எந்த கடவுளை வழிபடுகிறாயோ அந்த கடவுளை நான் வழிபடுவேன். நீ இறக்கிற இடத்தில்தான் கல்லறை இருக்கும் என்று சொல்லி நகோமியை தசையின் தசையாக, தன் ரத்தத்தின் ரத்தமாக, தன்னுடைய அன்னையாக, தன்னுடைய வாழ்வை ஆதாரமாக ஏற்றுக்கொண்டு நகோமியினுடைய வாழ்வு முழுவதும் இந்த ரூத் அவருக்கு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மகளாக, மருமகளாக அல்ல, கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மகளாக, ஒரு அன்னைக்கு மேலான அன்னையாக, அன்னைக்கு மேலான ஒரு உறவாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். நம்பிக்கை, அன்பு கலந்த ஒரு உறவை இந்த நகோமி ரூத்தினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம். மூன்றாவது ஒரு சிறந்த உதாரணம் தாவீதும் யோனத்தானும். தாவீது அரசனுடைய நெருங்கிய நண்பர் யோனத்தான். சவுல் அரசன் தாவீதின் மீது பொறாமை கண்டு தாவீதை கொல்ல வேண்டும் என்று சொல்லி தேடிய பொழுது தன் தந்தைக்கு எதிராக, தன் தந்தையின் விருப்பத்திற்கு மாறாக, தன் நண்பனுக்காக, தன் நண்பனை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி தன் உயிரை, தன்னுடைய தந்தை மீது உள்ள அன்பை பொருட்படுத்தாது தாவீதுக்காக எல்லாவற்றையும் செய்கின்றார். தாவீதுக்காக தன் விருப்பங்களை தியாகம் செய்கின்றார். தாவீதுக்காக இறுதி தன் உயிரையும் துறக்கின்றார். உன்னத உறவு, நட்பின் தியாகத்தை, நட்பின் நிறைவை இந்த தாவீதுடைய அந்த நட்பின் வழியாக, யோனத்தானினுடைய நட்பின் வழியாக நாம் உணர்ச்சியாக கன்னிமரியாதன் இயேசு உள்ள உறவு, கன்னிமரியாதன் இயேசுக்குள்ள உறவு, உறவினுடைய முழுமை, உறவினுடைய நிறைவை நமக்கு காட்டுகிறது. இறுதியாக தூய கன்னிமரியாள், புனித கன்னிமரியாளுக்கு இயேசுக்கு உள்ள உறவை பற்றி நாம் சிந்திக்கிறோம். இப்பொழுது இந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள உறவுகள் நமக்கு கட்டுப்படுத்தக்கூடிய சாரம்சங்கள் என்ன?
அந்த ஒரு இன்றைக்கு இந்த உலகத்திலே நாம் பார்க்கக்கூடிய உறவுகள் எப்படி இருக்கின்றது, உறவுகளுடைய மதிப்பு எப்படி இருக்கின்றது, உறவுகளுடைய மாண்பு எப்படி இருக்கின்றது, உறவு என்பது கடவுளுடைய கொடை என்பதை இந்த 4 உதாரணங்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. உறவினுடைய சாராம்சத்தை இந்த 4 உதாரணங்கள் நமக்கு காட்டுகின்றன. இந்த உறவை கிடைக்கக்கூடிய செயல்கள் என்ன, இந்த இறைவனுடைய கொடையை நம்மளுக்கு பிரிக்கக்கூடிய செயல்கள் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது மீண்டும் ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு சிறந்த பாடமாக இருக்கின்றது. என் எலும்பின் எலும்பு, என் தசையின் தசை என்று சொன்ன ஆதாம் பாவம் மனிதனை ஆட்கொண்ட பொழுது, பாவம் மனிதனை தீண்டிய பொழுது, நீ எனக்கு தந்த அந்த பெண் தான் காரணம் என்று சொல்லி தன்னுடைய மனைவியை கடவுள் மீது கையளிப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த கையளித்தலுக்கு, இந்த முறிவுக்கு காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது பாவத்தை நாம் இனம் கொள்ள முடிகின்றது. பாவம் இந்த மனித உறவை, பாவம் இந்த மனித உறவை காயப்படுத்தி இந்த மனித உறவினுடைய ருசியை, மனித உறவினுடைய அந்த இனிப்பு தன்மையை, மனித உறவினுடைய அந்த வலுப்படுத்தக்கூடிய தன்மையை மறக்கடிக்கக்கூடிய ஒன்றாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு நாம் சற்று நம்முடைய வாழ்க்கையை சோதித்து பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலக மகத்துவத்தை நாம் புரிந்து வைத்திருக்கிறோமா? எத்தனை பேர் நம்முடைய உறவினர்களிடம், நம்முடைய நண்பர்களிடம் நல்ல உறவை வைத்திருக்கின்றோம். ஒரு சிறந்த உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆபிரகாமுடைய உறவினருக்கு உள்ள அந்த ஒரு பரஸ்பர அன்பை நாம் சற்று சிந்தித்து பார்த்து நமக்கு தெரியும். ஆபிரகாம் கடவுளோடு உள்ள உறவால் கடவுளை பார்த்து கேட்கின்றார். ஆண்டவரே, சோதம் கொமோராவை அழிக்க வேண்டும் என்று சொல்லி கோபம் கொண்ட கடவுளை பார்த்து அவர் இப்படி கேட்கின்றார். ஆண்டவரே, இந்த ஊரில் இத்துணை பேர் வாழ்கின்றார்கள், இத்துணை பேர் இந்த ஊரிலே இருக்கின்றார்கள், இவர்களை நீர் அழித்து கூட விரும்புகிறீரா? 50 பேர் அங்கு நல்லவர்களாக இருந்தால் நீ அழிக்காமல் விடுவீரா என்று சொல்லி கொண்டாடுகிறார். அப்பொழுது கடவுள் சொல்லுகின்றார், 50 பேர் இருந்தால் நான் அவர்களை அழிக்க மாட்டேன். மீண்டும் ஆண்டவரிடத்தில் அவர் கேட்கின்றார், ஆண்டவரே, இப்பொழுது 30 பேர் தான் அங்கே இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் அழித்து விடுவீரார்? அப்பொழுது கடவுள் சொல்லுகிறார், இல்லை, அழிக்க மாட்டேன். அப்பொழுது மீண்டும் ஆபிரகாம் கேட்கிறார், ஆண்டவரே, இப்பொழுது 20 பேர் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அழித்து விடுகிறார்? இல்லை, அழிக்க மாட்டேன் என்று சொல்கிறார். இறுதியாக ஆண்டவரை கடைசி ஒரு முறை நான்